சென்னை மாநகராட்சி வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்டு உள்ள விக்டோரியா பொது அரங்கம் பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடும் வகையில் திறக்கப்பட்டு உள்ளது. சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் விக்டோரியா பொது அரங்கம் கடந்த 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் வைர விழாவை நினைவு கூர்ந்து கட்டப்பட்டது. இந்த அரங்கம் சென்னையின் சமூக பண்பாட்டு வரலாற்றின் முக்கிய சாட்சியாக விளங்குகிறது. இந்த அரங்கில்தான் மின்சாரம், முதல் திரைப்படம் போன்றவை அறிமுகம் செய்யப்பட்டன. இங்குதான் முதலில் அண்ணாவும் எம்ஜிஆரும் சந்தித்துக் கொண்டனர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அரங்கம் நாளடைவில் அதன் முக்கியத்துவத்தை இழக்க தொடங்கியது. இந்நிலையில் நகரின் பாரம்பரிய கட்டடங்களை பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 32 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அரங்கம் தொன்மை மாறாமல் புனரமைக்க தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கியது. ரெனோவேஷன் நிச்சயமா அந்த ஹிஸ்டரியே திருப்பி கொண்டு வந்துருச்சு. அது பார்க்கும்போது தெரியுது. ஒவ்வொரு செங்கலாக இருக்கட்டும், ஒவ்வொரு மரங்களாக பேரபெட் டீட்டெயிலாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. நீதி கட்சிலாம் எனக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கூஸ் பம்ப் தான் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி இவ்வளோ தூரம் நம்ம சிட்டியில் இருந்திருக்கோம், இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக் சிட்டியில் வாழ்றோன்றது பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி சென்னையில் இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலி சொல்ல போனால். இதனையடுத்து புனரமைக்கப்பட்ட அரங்கத்தினை கடந்த 23ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிலையில் விக்டோரியா அரங்கம் பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் திறக்கப்பட்டுள்ளது. முதல் வாட்டி வந்திருக்கோம். ரெனோவேட் ஆகி ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம சென்னையில் இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. தட் இஸ் நம்மளோட கல்ச்சரு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். அரசியலாகட்டும், ஃபிலிமில் எப்படி ஃபஸ்ட்டு நாடகத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே ஹிஸ்ட்ரியிலங்கிறதெல்லாம் நல்லாவே போர்டு எல்லாம் வச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏவி போட்டு காமிச்சாங்க. விக்டோரியா அரங்கம் தினமும் காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை பார்வைக்கு திறக்கப்பட உள்ளது. இங்கு ஒவ்வொரு 1 மணி 30 நிமிட இடைவெளியிலும் அதிகபட்சமாக 60 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் அவர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.